எங்களுக்கு தேவையில்லை ஆர்எஸ்எஸ் காரலாம் வந்து பத்திரிகை நடத்த அவசியமா நீ நாக்பூர்ல நடந்து வட இந்தியாவில் நடந்து இங்க எதுக்கு நடத்துற உன்னை யாரு கேட்டா இது எங்க ஊர்ல நான் நடத்தக்கூடாது அவ்வளவுதான் எங்க ஊர்ல உன யாரு விட்டா நீ நாக்பூர்ல நடந்து வட இந்தியாவில் நடந்து கலவரம் பண்ணு பொய் செய்தி பரப்பு இது தமிழ்நாடியா தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் காரன் விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க உங்க பத்திரிகை இனிமேல் நீங்க எங்களோட பிரஸ் மீட்டிங் வந்துச்சுன்னா நான் விட மாட்டேன் நீ பத்திரிகை கிடையாது நீ கலவரக்காரனுக்குப்பா உங்க பத்திரிகை கலவரக்காரன் தயவுசெய்து வேற பத்திரிகை போய் வேலை பாருப்பா உன் நல்லதுக்கு சொல்றோம் நீ வேற பத்திரிகை போய் வேலை பாரு இந்த பத்திரிகை வேலை பார்க்காது இது பத்திரிகையே கிடையாது இது பத்திரிகையே கிடையாது இது பத்திரிகை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் முன்னாடியே நீங்க சென்னை பத்திரிகை மன்றத்துல தமிழ் சேனல்ல வந்து நீங்க அலோவ் பண்ணல நாங்க வந்து நீங்க கூப்பிடாதீங்க அப்படி நீங்க சொல்லிருக்கணும் சொல்லிருந்தா நாங்க வந்து இங்க சொல்லிட்டாங்க இப்ப சொல்லிட்டோம் வேண்டாம் சொல்லிட்டோம்ல சுயமரியாதை இருந்ததுன்னா சூடு சொல்றதுன்னா வர மாட்டாங்க நீங்க அப்பள பேச மொத்த பத்திரிகையாளர் அவமதிக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க உங்கள பத்திரிகையாளர் கிடையாது நாங்க உங்க பத்திரிகையை நான் பத்திரிகையாளர் பார்க்கல சார் நீங்க ரொம்ப நல்லவரு நான் உங்களை எல்லாம் வந்து சொல்லல உங்க பத்திரிகை நான் அயோக்கியம் சொல்றோம் நான் உங்களை சொல்லல ஜி.ஆர். சாமிநாதன் அவருடைய தீர்ப்பு என்பது இந்துத்துவ கும்பலுக்கு ஆதரவான தீர்ப்பு. பிஜேபி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தை பயன்படுத்தி தான் பல தீர்ப்புகளை சட்டவிரோதமாக வாங்கியிருக்காங்க. அயோத்தி தீர்ப்பும் அந்த மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பு. அதே போல தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்கும் ஜி.ஆர். சாமிநாதனை பயன்படுத்தி இந்த தீர்ப்பு என்பது சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அதாவது இணையான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆர்.என். ரவி நடத்துகிறார் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இணையான அரசைத்தான் இன்றைக்கு ஜி.ஆர். சாமிநாதன் நடத்துகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்குறாரு, அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய படையை அனுப்புகிறார். சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த படைக்கு என்ன வேலை? கோர்ட்டுக்குள்ள செக்யூரிட்டி வேலை பார்க்குறது தான் அந்த படையோட வேலையை. கோர்ட்டுக்குள்ளே யார் போகிறா வாரா, அவர் நீதிபதியா வக்கீலா, ஐடி கார்டை சோதனை பண்ணி அனுப்புறது மட்டும்தான் அதுக்கு வேலை. அது ஒரு செக்யூரிட்டி வேலை. அதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு துறை இருக்குது, அது மாநில அரசினுடைய போலீஸ் துறை என்று ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அதுக்கு பொருத்தமான வேலை, அதுதான் அது வந்து அமுல்படுத்துகிற அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிஐஎஸ்எஃப்க்கு உத்தரவு போட்டு அனுப்புகிறாரு. அந்த சிஐஎஸ்எஃப் படைக்கு பின்னால் இந்து முன்னணி கும்பல் போகிறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைதி சீர்குலைந்து போயிருப்பது போலவும், திருப்பரங்குன்றமே ஒரு கலவர பூமியாக மாறி இருப்பது போலவும் ஒரு அணிவகுப்பு நடத்துகிறாங்க. சிஎஸ்எஃப் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கையில் லத்தி வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அணிவகுப்பு நடக்குது. பின்னால் வந்து இந்த இந்து முன்னணி குண்டர்கள் இந்த ரவிக்குமாரா அந்த இந்த கும்பல்கள் பின்னால் போகிறான். என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில்? அப்படி போகும்போது போலீஸ் தடுக்கிறாங்க. தடுத்து இது எங்கே பிரச்சனை, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த சிஎஸ்எஃப் படை வந்து நாங்கள் வந்து நீதிபதி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு, ஆகவே நாங்கள் இதை வந்து நாங்கள் அமல்படுத்த போவோம், நீ யார் தடுக்கிறதுக்கு அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்டிருந்தா, இல்லை போலீஸை மீறி சிஐஎஸ்எஃப் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸுக்கும் சிஐஎஸ்எஃப்க்கும் தகராறு நடந்திருக்கும் இல்லையா? அப்படி தகராறு நடக்கின்ற சூழலை உருவாக்கியதாரு ஜி.ஆர். சாமிநாதன். அப்படி நடந்தால் என்ன ஆகும்? மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான முரண்பாடாக ஒரு பிரச்சனையாக பகையாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். ஆகவே சாமிநாதன் அவர்கள் செஞ்சது ஒரு குற்றம். அது வேற ஒருத்தர் செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு அவங்களை கைது செஞ்சிருப்பாங்க. ஒன்று வேணா சிஐஎஸ்எஃப்னுடைய அந்த அதிகாரி ஒருத்தர் உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் அமல்படுத்த உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ உத்தரவு போட்டவர் வந்து ஒரு நீதிபதி. நீதிபதி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் உத்தரவு போடலாம், அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான அது காமிக்குது. அப்ப இந்தியா வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு, ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஆக இந்த தீர்ப்பு என்பது மிக மிக ஆபத்தான தீர்ப்பு. இதற்கு முன்னால இதே தீர்ப்பு இதே வரையும் இந்து முன்னணி கும்பல் இந்த வழக்கை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னால 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு அந்த நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீ வந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்காக அந்த வழக்கு போட்டிருக்க, ஆகவே ஒரு வழக்கு வந்து எடுத்துக்க முடியாது தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 2 நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணதை பற்றியான ஜிஆர் சாமிநாதனோட கருத்து என்ன? இன்றைக்கு இந்த வழக்கு வந்து அப்பீலுக்கு போகுது, அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தள்ளுபடி செய்யும் போது அந்த 2 நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன? அங்க வந்து தீபம் ஏற்றுவதா என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க அவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபமே ஏற்றலையா? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் என்பது அங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் காலம் முழுவதும் ஏற்றப்பட்டு வருகின்றது. அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அப்ப தீபம் ஏற்றுவதில் அங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையே கிடையாது. அதாவது அங்க தீபம் ஏற்றுகின்ற நடவடிக்கை இல்லாதது போலவும், ஏதோ அது புதுசாக இந்து முன்னணி கும்பல் தான் வந்து தீபம் ஏற்றுவதற்கு போராடுவது போலவும் ஒரு கதையை வந்து கட்டி விடுறாங்க. அப்ப ஜிஆர் சாமிநாதனோ அல்லது 2 நீதிபதிகள் பெஞ்ச் என்ன சொல்லிருக்கணும்? ஏப்பா இங்க வா, ஏற்கனவே அங்க வந்து தீபம் ஏற்றப்பட்டு வருது, அங்க இருக்கக்கூடிய பட்டர்களோ பக்தர்களோ அல்லது இந்து அறநிலையத்துறையோ யாருமே இதை பத்தி வந்து எந்த பிரச்சனையும் வைக்கல, அவங்க இதை பத்தி எந்த டிஸ்பியூட்டும் வைக்கல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கே வந்து தீபம் ஏற்றணும்னு பிரச்சனை கொண்டு வர? அதை ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்க இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல ஏற்றணும் ஏன் நீ கொண்டு வரணும்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்ப தீபம் ஏற்றப்படாமல் இருக்குன்னா ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்றது, கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு புது இடத்துல ஏற்றுவேன் சொல்றதுக்கு அதாவது அந்த இந்து முன்னணிக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? ஒரே விஷயம் தான், கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான். தோழர் சொன்னது போல இந்து முன்னணியோட வரலாறு என்ன? தமிழ்நாட்டில் கலவரம் செய்வதுதான் அவனோட வரலாறு. எங்கு பார்த்தாலும் மண்டைக்காடு உட்பட கோவை உட்பட எல்லாத்திலும் கலவரம், கொலைகள் நடந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றத்திலும் அதுதான் அதை நடத்த வேண்டும் என்றுதான் அவன் நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். அந்த மலையில் தர்கா இருக்கக்கூடாது, தர்காவுக்கு இடைஞ்சல் செய்யணும். இப்ப தீபம் ஏற்றுங்கள் என்று இந்த உத்தரவு போட்டிருக்காங்களே நீதிபதிகள், அந்த இடத்துக்கு மனுஷன் நடந்தே போக முடியாதுங்க. சாமானியமா ஒரு மனிதன் போய் அங்க போய் தீபம் ஏற்ற முடியாது, அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு அது அந்த மாதிரி பகுதி எதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அங்க போய் ஆய்வு செஞ்சு வந்து அங்க வந்து அது பொருத்தமா இருக்குன்னு அவர் அங்க உத்தரவு கொடுத்திருக்காரு. அவரு ஏன் உத்தரவு கொடுத்திருக்காரு? ஜிஆர் சாமிநாதன் என்பவர் ஒரு மதச்சார்பற்ற ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு நீதிபதியாக இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு நீதி வழங்க வேண்டும் என்பதில் இருந்து அவர் விலகி சென்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தத்துவத்தை, இந்துத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். இது வந்து ஒரு சனாதனவாதியினுடைய தீர்ப்பு இது. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. மதச்சார்பற்ற நாட்டினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு, அரசியல் பிரச்சனைக்கு எதிரான விஷயம் இது. ஆகவே இந்து முன்னணி கும்பல்கள், அங்கே கலவரம் செய்த கும்பல்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கின்றது.